விளையாட்டு மேம்பாட்டு அணியினுடைய செயலாளர், முன்னாள் மத்திய அமைச்சர், நாடாளுமன்ற உறுப்பினர் அண்ணன் தயாநிதி மாறன் அவர்கள் மிக சிறந்த ஒரு முன்னேற்பாடு எடுத்திருக்கிறாரு. இன்னும் சொல்லப்போனால் எங்களை போன்ற மாவட்ட கழக செயலாளர்கள் இனி எங்களோட மாவட்டத்திலும் இது போன்ற அணிகளை ஒருங்கிணைத்து இது போன்ற நிகழ்ச்சியை நடத்துறதுக்கு இது பெரிய உந்து சக்தியாக இருக்கின்றது. எங்களுடைய கழகத்துடைய தலைவர் மாண்புமிகு தமிழ்நாட்டு முதலமைச்சர் 72வது பிறந்த நாள் என்று வரும்பொழுது இன்றைக்கு இது போன்ற ஒரு விளையாட்டுப் போட்டியில் கலந்து கொள்வது உள்ளபடியே மகிழ்ச்சி. எங்களை காட்டிலும் தலைவருக்கு தான் இன்னும் மகிழ்ச்சியாக இருக்கும். ஏன்னா கிரிக்கெட் போட்டியாக இருந்தால் முத்தமிழர் கலைஞர் எப்படி விரும்பினாரோ அதே அளவில் தான் அதை விரும்பி பார்க்கக்கூடியவர் நம்முடைய மாண்புமிகு தமிழ்நாட்டு முதலமைச்சர். அவருக்கு மகிழ்ச்சியாக எது இருக்கின்றதோ அதை செய்ய வேண்டியதான் கழக தொண்டர்களாக எங்களுடைய பணியாக நாங்கள் பார்க்கிறோம். ரெடியாக இருந்தா இங்க பிராக்டிஸ் பண்ண விட மாட்டீங்களா? சட்டமன்ற உறுப்பினர் அணி ஒரு ஸ்ட்ரெஸ் பஸ்டர் தான் அது. எல்லாத்துக்கும் வேலை இருக்கு. இப்ப நீங்க உங்களுக்கும் பத்திரிகை துறை ஊடகத்துறை உங்களுக்கும் பலங்க ஸ்ட்ரெஸ் இருக்கு. பட் இருந்தாலும் உங்க குடும்பத்தோட இருக்கும்போது நிகழ்ச்சியை கலந்தும்போது எவ்வளவு மகிழ்ச்சியோட இருப்பீங்க. அந்த மாதிரி இது எங்க குடும்பத்தோட நாங்க இருக்கும்போது ஒரு மகிழ்ச்சியாக அதை நாங்க பார்க்கின்றோம். சட்டமன்ற அணிங்கிறது சட்டமன்றத்துக்கு உள்ள மட்டும் இல்ல, களத்திலையும் நாங்க அதை ஜெயிச்சு காட்டுவோங்கிறத நான் சொல்றேன். தேங்க்யூ. எழில்முருகன் குறிப்பிட்டிருக்காரு, நீலகிரியில 85க்கும் மேற்பட்ட அரசு பள்ளிகள். அதுக்கான மறுப்பு செய்தி இன்னைக்கு வருமா உங்களுக்கு? அதுக்கு அது எடுத்த டேட்டாவே தப்பு, அவர் சொன்ன கருத்தும் தப்பு. மாவட்ட ஆட்சித்தலைவர் அது மறுப்பு தெரிவிப்பார். ஆட்சியில அரசு பள்ளிகளுடைய நிலையெல்லாம் ரொம்ப மோசமா இருக்கு அப்படின்றதையும் குறிப்பிட்டிருக்காரு. அதாம்மா, அதுக்கான செய்தி உங்களுக்கு வரும் கொஞ்சம் நேரம். எழில்முருகன் குறிப்பிட்டிருக்காரு, நீலகிரியில 85க்கும் மேற்பட்ட அரசு பள்ளிகள். அதுக்கான மறுப்பு செய்தி இன்னைக்கு வருமா உங்களுக்கு? அதுக்கு அது எடுத்த டேட்டாவே தப்பு, அவர் சொன்ன கருத்தும் தப்பு. மாவட்ட ஆட்சித்தலைவர் அது மறுப்பு தெரிவிப்பார். ஆட்சியில அரசு பள்ளிகளுடைய நிலையெல்லாம் ரொம்ப மோசமா இருக்கு அப்படின்றதையும் குறிப்பிட்டிருக்காரு. அதாம்மா, அதுக்கான செய்தி உங்களுக்கு வரும் கொஞ்சம் நேரம்.